Hi friends, welcome back to prabhaonwheels தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு ஃப்ரூட் சாண்ட்விச் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட் சாண்ட்விச் செய்கிறதுக்காக நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? ஸோ அதனால் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நார்மலாக எடுக்கிற ஒயிட் பிரெட் எடுக்கலை நான். ஸோ இது கூட வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் வாழைப்பழம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழம் வந்து ஒரு பழம் எடுத்துக்கிருக்கேன் நான். இதை வந்து இப்போ நான் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு ஜாம் வேணும். நான் இன்றைக்கி வந்து கிசானோட ரெடி மிக்சடு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜாம் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி இருக்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா வீட் பிரெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வீட் பிரெட்டில் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எட்ஜஸ்லாம் எதுவுமே கட் பண்ண வேணாம். சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆயில் எதுவுமே தேவையில்லை. நோ ஆயில், நோ பாயில், நோட் ஆயில். வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து 5 நிமிஷத்தில் இந்த சாண்ட்விச் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜாம் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரெட்டில் வந்து எல்லா ஸ்லைசஸ்லேயுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜாமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஜாம் வந்து எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஈவனாக வந்து ஈச் ப்ரெட்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நமக்கு அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அதனால் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணணும்ல கிடையாது. நம்ம டைரெக்டாகவே வந்து ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் டோஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே டைரெக்டாக பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணணும், ஆயில் போடணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இது வந்து ரெடி டு ஈட். நம்ம செஞ்ச உடனே வந்து அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? இதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாம் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஸோ தட் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஜாம் வந்து நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து நம்மளுடைய பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இப்போ வந்து இந்த கட் பண்ண பனானாஸ் இருக்கு இல்லையா? அந்த வாழைப்பழ ஸ்லைசஸை வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாக வந்து நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக் ஸ்லைஸஸாக கட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நமக்கு அந்த சாண்ட்விச் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கே? ஸோ அதே மாதிரி நம்ம 3rd லேயரும் வந்து கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ்லேயே நம்ம ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாம் அப்ளை பண்ண ஸ்லைஸை வந்து இது மேலே வந்து அப்சைட் டவுன் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லைட்டாக வந்து டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த வாழைப்பழம் அடியில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைஸு ரெண்டுமே வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுடைய சாண்ட்விச் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுது இல்லையா?
இருங்க உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேங்க பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து ஆப்பிள்ஸ் வச்சுக்கலாம், பியர்ஸ் வச்சுக்கலாம், அண்டு ஸ்ட்ராபெரிஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நான் வந்து இன்னுமே வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த கட் பண்ண இந்த லேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இப்போது ஹனியை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து அது மேலே டேப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பவுச் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக எம்மியாக இருக்கும். ஸோ ஹனி வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்றதுனால அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹனியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஹனியை இப்படி வந்து எல்லா ஸ்லைஸ் மேலேயுமே வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். சாப்பிடும்போது நம்ம சாண்ட்விச் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா போட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா ஹனியை வந்து நல்லா ஜிக்ஸாக்காக போட்டு விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது மேலே வந்து மறுபடியுமே வந்து கொஞ்சம் ஹனி எடுத்து மேலே விட்டுடலாம். ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்து இது மேலே வந்து கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம யம்மியாக செம்ம ஜூஸியாக டேஸ்டியாக ரெடி. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக ஃப்ரூட் சாண்ட்விச் ரெடி. ஸோ நம்மளுடைய ஃப்ரூட் சாண்ட்விச் வந்து செம்ம சூப்பராக வந்துடுச்சு இல்லையா. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள். நல்லா யம்மி யம்மி ஜூஸியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிவ் அவே வின்னர்ஸ் வந்து 14th April அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் வந்து பால் காய்ச்சும் போது வந்து நான் அந்த பாலை வந்து காலில் ஊற்றிட்டேன். ஸோ அதனால் வந்து காலில் பிளிஸ்டர்ஸ்லாம் வந்துடுச்சு, ஐ மீன் கொப்பளம்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வந்து என்னால் வந்து வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வின்னர்ஸ் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு தனுஷ், செகண்ட் ப்ரைஸ் வந்து ரீனோ ரோஸ், அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து மகிமா ராஜ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வின்னர்ஸ். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வச்சு வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you all. Bye bye.